மாதிரியே டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் வாழ்றாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை எப்படி சித்தரிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி கேரக்டர்ஸை வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இது தமிழ் சினிமா ஸ்டீரியோடைப்ஸ். நான் உங்கள் பாரதி. ரியாலிட்டியில் திருநங்கைகளை சொசைட்டி எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டு, தவறான தொழில் செய்யக்கூடியவங்க, திருடுறவங்க, நிறைய கடைகளில் போய் பிச்சை எடுக்கிறவங்க, குழந்தைகளை கடத்துறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டம் தான் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி பல துறைகளில் பல சாதனைகள் செஞ்ச திருநங்கைகள் எல்லாருமே இருக்காங்க. தாரிகா பானு, பிரீத்திகா அப்படின்ட்டு நிறைய பேர்த்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சாதனைகள் செஞ்ச திருநங்கைகள் இங்கே இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம பேசுறதும் கிடையாது, அவங்களுடைய முன்னேற்றத்தை நம்ம பார்க்கறது கூட கிடையாது. இதுதான் எப்படின்னா, நம்மளுடைய தமிழ் சினிமாவில் திருநங்கைகளை எப்படி சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஐ மூவி எடுத்துக்கலாம். ஐ படத்தில் ஓஸ்வா ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை கதாபாத்திரம் வராங்க. அவங்க ஒரு பெரிய ஸ்டைலிஸ்ட், அதாவது ஹை பெய்டு சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஸ்டைலிஸ்ட் சினி ஃபீல்டில். ஒரு திருநங்கை சாதாரண திருநங்கையாக இருந்து ஹை பெய்டு ஜாப்ல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு அந்த திருநங்கை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவங்கள எப்படி கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க விக்ரமை லவ் பண்ணுற மாதிரியும் விக்ரம்க்கு ஏதோ ஒரு கெடுதல் செய்கிற மாதிரியுமான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் இங்கே இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டர் ஸ்கெட்ச். ஆக்சுவலாக டிரான்ஸ்ஜெண்டரே ஒரு மைனர் கம்யூனிட்டி. அவங்களுக்கான உரிமைகளை பெறதுக்கே அவங்க இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடுள்ள ஒரு கேரக்டர் ஸ்கெட்சாக திருநங்கைகளை நம்ம காட்டும் போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை மரியாதை கூட அந்த இடத்துல கிடைக்காம போயிடுது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்கெட்சை ஆடியன்ஸ் ஆகிய சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்கும்போது அவங்களுக்கு ஆனால் அங்கீகாரம் எப்படி கிடைக்கும், அவங்க மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் எப்படி கிரியேட் ஆகும். பருத்தி வீரன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஊரோரம் புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த சாங்கை நம்ம நினைச்சாலே நம்ம மைண்டில் வர்றது திருநங்கைகள் தான் வருவாங்க. ஏய், பாட்டு சூப்பர் பாட்டுப்பா, இந்த பாட்டை ஜாலியாக வைப் பண்ணலாமே, ஒரு ஜாலியான பாட்டு தானே இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கார்த்திக்கும் அவங்களுடைய சித்தப்பாவும் தண்ணி அடிச்சுட்டு அந்த திருநங்கைகளை ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கிற மாதிரியான காட்சிகள் தான் இருக்கு. இதுவும் ஒரு வகையான ஹராஸ்மெண்ட் தான். இந்த படம் இந்த படத்தில் இந்த பாட்டு ஒரு பயங்கரமான கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டு. இப்போ ஒரு நல்ல வைபான பாட்டு, நல்ல பாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கிறது தப்பு அப்படிங்கிறதே நமக்கு நிறைய பேர்த்துக்கு இங்கே நமக்கு புரியலை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போது அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸே ஆசைப்பட்டு சாங் ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளே போய் ஆடலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்சிகளை வச்சிருந்தா கூட அங்கே நல்லா தான் இருக்கும். அந்த சீனில் எதுவும் பெருசாக மாற்றம் ஏற்பட போகிறதில்ல. ஆனால் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கிற மாதிரி காட்சிகள் அங்கே இருந்தது ஹராஸ்மெண்ட் தான். அந்த காட்சி அந்த இடத்துல வச்சது தப்பு தான். அடுத்ததான் சூப்பர் டீலக்ஸ் படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் சேதுபதி திருநங்கையா அதில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் அந்த படத்தில் திருநங்கையாக நடித்த விஜய் சேதுபதிக்கான கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே மிஷ்கின் கிட்ட ஒரு சீனில் சொல்வார், இந்த மாதிரி நான் பாம்பேயில் இருக்கும்போது குழந்தைங்கள கடத்திட்டு ஒரு பொண்ணை கடத்தினேன், அந்த பொண்ணை ஏதோ கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்டுட்டாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அடுத்தது அவங்க பையன் விஜய் சேதுபதி கிட்ட கேட்பா, அப்படி நீ பாம்பேயில் இருக்கும்போது என்ன பண்ண சாப்பாட்டுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிற பதில், நான் இந்த மாதிரி கடைக்கடையாக போய் பிச்சை எடுப்பேன் அப்படின்னு. அது சொல்கிறதும் இல்லாமல் அதை அவங்க சீனாவே செஞ்சு காட்டுவார். ஒரு கேரக்டரில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திருநங்கை கதாபாத்திரத்தை அங்கே வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கதாபாத்திரம் ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகுது, சயின்டிஸ்ட் ஆகிறது அதோடைய பெரிய லட்சியமாக இருக்குது, சயின்டிஸ்ட் ஆகிறத இந்த சமூகம் ஏற்றுக்கல, ஸோ அதனால அங்கே எப்படி அந்த கேரக்டர் ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படிங்கிறத காட்டியிருந்தா கூட ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். சேம் ஸ்டீரியோடிபிக்கலாக என்ன பண்ணுறீங்கன்னா, திருநங்கை அப்படின்னாலே பிச்சை தான் எடுக்கணும், அவங்க குழந்தைங்களை கடத்தக்கூடிய ஒரு தொழில் செய்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் ஸ்கெட்சும் ஷேடும் இதில் இருக்குது. நெகட்டிவ் ஷேட் இருக்குது. இதோடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸு,
பல்லாவரத்துக்கிட்ட நாங்குநேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு திருநங்கை சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. திருநங்கை குழந்தைங்களை கடத்ததான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கழட்டி அவங்கள வந்து அடிச்சிருக்கிற மாதிரியான செய்திகளை நம்ம இன்ன வரைக்கும் கண்கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ படத்துல வந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டர் ஆகட்டும், இருமுகன் படத்துல வந்த விக்ரம் கேரக்டர் ஆகட்டும், ஆதி பகவன் படத்துல வந்த ஜெயம் ரவி கேரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே திருநங்கைகளா நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கான கேரக்டர் ஸ்கெட்சு ஷேடு எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. என் சிவகாசி படத்துல பாம்பேல இருந்து ஒரு திருநங்கை அக்காவை வர வச்சு சிவகாசியில நிக்க வச்சு கையை தட்டி இழிவுபடுத்துறாங்க. இந்த மாதிரி திருநங்கைகளை இழிவுபடுத்துற மாதிரியான காட்சிகள் தமிழ் சினிமால இருக்கு. இதுவே பேரன்பு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டாப் ஹீரோக்கு பேரா ஒரு திருநங்கையை வந்து அந்த டைரக்டர் வச்சிருப்பாரு. அண்ட் திருநங்கைகளுடைய ஃபீலிங்ஸை அந்த படத்துல ரொம்பவே அழுத்தமா பதிவு பண்ணிருப்பாங்க. தர்மதுரை படத்தை எடுத்துக்கலாம். அந்த படத்துல ஒரு திருநங்கை கம்பவுண்டரா இருப்பாங்க. அவங்களுக்கான கேரக்டர் ஸ்கெட்ச் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா கார்கி படத்தை எடுத்துக்கலாம். கார்கி படத்துல ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. அங்க ஒரு ரேப் கேஸ் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு தீர்ப்பு சொல்ற ஒரு ஜட்ஜா திருநங்கை இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு டைலாக் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேஸ்க்கு நான் தீர்ப்பு சொன்னாதான் சரியா இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எப்படி வலிக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும், ஒரு ஆண் எவ்வளோ திமிரு பிடிச்சவனா இருப்பான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற டயலாக்ஸ் எல்லாமே அந்த படத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா காஞ்சனா படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு திருநங்கை டாக்டர் ஆகி முன்னேற மாதிரியான காட்சிகள் இருக்கும். தெனாவெட்டு படத்துல எடுத்துக்கிட்டோம்னா திருநங்கைகள் பத்தின கேரக்டர் ஸ்கெட்ச் ரொம்பவே அருமையா பண்ணியிருப்பாங்க. சில திரைப்படங்கள்ல திருநங்கைகளுடைய கேரக்டர் ஸ்கெட்சை பாசிட்டிவாகவும் காட்டியிருக்காங்க. நீங்க படங்கள்ல அதோடைய கதைகள்ல டிரான்ஸ்ஜெண்டருடைய கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான பேசிக் ரெஸ்பெக்டை கொடுத்து அவங்களுடைய கதாபாத்திரத்தை சித்தரிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இங்க நிறைய திருநங்கைகள் பெருசா சாதிச்ச திருநங்கைகள் இருக்காங்க. அவங்களுடைய லைஃபை ஒரு பயோகிராஃபியா எடுத்து கூட நம்ம இங்க திரைப்படம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான கேரக்டர் ஸ்கெட்ச், பாசிட்டிவ் ஷேட்ல திருநங்கைகளுக்கு நம்ம தரும்போது சமுதாயம் அவங்கள பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாறும், அவங்களுக்கான மரியாதையும் உயரும், அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். நீங்க கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக திரும்ப திரும்ப இந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமால நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரத்.